பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை சங்கீதம் 126 அதிகாரம் 5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கண்ணீர். இன்று நாம் ஒரு சில பிரச்சனைகளோடு போராடும்போது இருதயத்தின் பாரம் தாங்காமல் இருதயம் நொறுங்கி போய் நாம் கண்ணீராய் அதை வெளிப்படுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று கண்ணீர் வடிப்பார்கள். தனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, தனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேண்டுமே, எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்காதா, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்காக கண்ணீரோடும் பாரத்தோடும் ஆண்டுடைய பாதத்திலே நிற்கிறோம். நாம் நினைக்கிறோம், நான் தனிமையில் வடிக்கிற கண்ணீர் யாருக்கு தெரிய போகிறது, என்னுடைய கண்ணீரை துடைக்க யார் இருக்கிறார்கள் என்று. இல்லை, நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆம், நம் இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் கண்ணீரை துடைக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் உங்களை கண்ணீரை ஊற்றும் போது அவர் உங்கள் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆனால் உங்களிடத்தில் ஒரு குறை உண்டு. ஆம், உங்களுடைய பாவம் ஒன்று உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு தடையாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் உங்களுடைய பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு, ஏசப்பா, நீங்கள் எனக்கு அற்புதம் செய்கிறதுக்கு, இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைப்பதுக்கு என்னுடைய பாவம் எது தடையாக இருக்கிறது என்று ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது என் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாவத்தை, அந்த தடையை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அதை ஆராய்ந்து அந்த தடை எதுவாக இருந்தாலும் என் இயேசுவுக்காக அந்த பாவத்தை நான் விட்டு விடுவேன் என்று நீங்கள் அறிக்கையிடும் போது உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு பலன் கிடைக்கும். அன்று நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை திருத்தியிலிருந்து எடுத்து அதை அளந்து உங்கள் கண்ணீருக்கான பலனை தருவார். அன்று நீங்கள் விதைக்கிற விதையானது 30, 60, 100 பலனை தரும். நீங்கள் கண்ணீரோடு விதைத்த, கண்ணீரோடு போராடின ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவர் கம்பீரத்தோடு அறுக்கை செய்வார். உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு பலனை தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இன்றிலிருந்து, ஏசப்பா, நான் இவ்வளவு பாரத்தோடு ஜெபிக்கிறேன், என்னுடைய பிரச்சனை இன்னைக்கு நீங்கள் அற்புதம் செய்வதற்கு என்னுடைய பாவம் தடையாக இருந்தால் தேவன் எனக்கு அதை தயவாய் மன்னியுங்கள் என்று நீங்கள் கேட்கும்போது என் ஆண்டவர் உங்களுக்காக மன்னித்து உங்கள் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவார்.